பாகிஸ்தானுடனான ராணுவ மோதல் முற்றியிருக்கும் நிலையில் முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடனான ராணுவ மோதல் முற்றியிருக்கும் நிலையில் முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திப்பதற்காக முப்படை தளபதிகள் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு விரைந்திருக்கின்றார்கள் என்ற தகவலை பார்க்கின்றோம். அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கிய முடிவெடுப்பதற்கான கூட்டமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு எந்த மாதிரியான ஏவுகணைகளை அடுத்த கட்டமாக இந்தியா பயன்படுத்தப் போகின்றது என்பதற்கான முடிவுகள் எட்டப்பட இருக்கின்றன. இன்று பகல் பொழுதிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை எதிர்பார்க்க முடியும் என்கின்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இது போன்ற முக்கியமான பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்ந்த கூட்டங்களில் தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். எனவே இன்னும் சற்று நேரத்தில் பாகிஸ்தானுக்கான பதிலடி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல போகின்றது என்பது தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வாழக்கூடிய அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து அவர்களுடைய வீடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இன்று டெல்லியை குறிவைக்கக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தான் சென்று விட்டது. எனவே அடுத்த கட்டமாக பாகிஸ்தானுக்கு ஒரு வலுவான பதிலடியை கொடுப்பதற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கின்றது. எனவே அதிநவீன ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தும் பொழுது அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட போராக மாறிவிடும். எனவே அது போன்ற ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய விதமாக பாகிஸ்தானினுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கக்கூடிய சூழலில் அமிர்தசரஸ் உள்ளிட்ட நகரங்களை பயன்படுத்தி அந்த நகரங்கள் ஊடாக பாய்ந்து சென்று டெல்லியை குறிவைக்கக்கூடிய விதமாக பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நேற்றைய தினம் இரவு நடைபெற்ற தாக்குதலிலே பெரிய அளவில் போர் விமானங்களை பயன்படுத்தவில்லை. நேற்று முன்தினம் போர் விமானங்களை பயன்படுத்தி இருந்தார்கள். அவையெல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இன்றைய நாளில் மீண்டும் போர் விமானங்களை கொண்டு இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வந்த பாகிஸ்தான் படை வீரர்கள் புரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பின்வாங்கி ஓடி சென்ற பாகிஸ்தான் படை வீரர்கள் சுடப்பட்டு அவர்கள் பயணித்த அந்த போர் விமானங்களும் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மூலமாக பல்வேறு தகவல்களையும் இந்திய ராணுவம் பெற்றுக்கொள்ளும். ஏனென்றால் நேற்று முன்தினம் கூட ராஜஸ்தானினுடைய ஜெய்சால்மர் உள்ளிட்ட பகுதிகளுக்குள் ஊடுருவியிருந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு அந்த விமானியும் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முப்படை தளபதிகளும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். முப்படை வீரர்களும் இணைந்து செயல்பட்டால்தான் எளிதாக பாகிஸ்தானை வழிக்கு கொண்டு வர முடியும். எனவே தரைப்படை, வான்படை, கடற்படை என்று 3 படைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் எல்லாம் 3 படைகளுக்கும் தனித்தனியாக தளபதிகள் இருந்தார்கள். ஆனால் முப்படை இணைக்கப்பட்டு முப்படை தளபதிகள் தற்பொழுது அந்த பொறுப்பிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். எனவே 3 படைகளும் இணைந்து செயல்பட இருக்கின்றன. வான்படை, கடற்படை மற்றும் தரைப்படையோடு இணைந்து இந்த முப்படை வீரர்களும் பாகிஸ்தானை 3 முனைகளில் இருந்து தாக்குதல் நடத்த இருக்கின்றார்கள். பாகிஸ்தானினுடைய மேற்கு எல்லை தவிர்த்து மற்ற 3 எல்லைகள் மூலமாகவும் நாம் உடனடி தாக்குதலை நடத்துவதற்கான நிலவியல் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே கராச்சி நகரத்தை கப்பல் படை பார்த்துக் கொள்ளும். ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களை நம்முடைய வான்படை பார்த்துக் கொள்ளும். இஸ்லாமாபாத் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் வான்படையின் மூலமாக தாக்குதல்களை நடத்த முடியும். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இடங்களில் உள்ள ராணுவ நிலைகளில் இருந்து நம்முடைய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களை பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த முப்படை வீரர்களுக்கிடையே ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். முப்படை இடையே இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு போதுமானதாக இருக்கின்றனவா, மேலதிகமாக ஏதேனும் ராணுவ நகர்வுகள் இருக்க வேண்டுமா என்பது உட்பட ராணுவ ரகசியம் சார்ந்த விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பேசப்படுகின்றன. இதன் நிறைவாக ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அதன் வாயிலாக அடுத்த கட்ட தாக்குதலுக்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. மற்றொரு பக்கம் திரையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடூரமான தாக்குதல். ஜம்மு காஷ்மீரிலே மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளை நோக்கி இது போன்ற தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். உலக நாடுகள் எல்லாம் பதற்றத்தை நீங்கள் தணிக்க வேண்டும் என்று இந்தியா உள்ளிட்ட 2 நாடுகளுக்கும் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். G7 நாடுகளாக இருந்தாலும் சரி, G20 நாடுகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று நாட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளும் பதற்றத்தை தணிக்க வேண்டும், தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் பொதுமக்கள் குடியிருக்கும் வீடுகளை நோக்கி இது போன்ற தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்துவது அதனுடைய பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கின்றது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஒரு போரை உண்டாக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து இந்திய ராணுவத்தை ஆத்திரமூட்டக்கூடிய நடவடிக்கையிலே பாகிஸ்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட தாக்குதலுக்கே இந்திய ராணுவம் தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் நாட்டினுடைய அந்த பீரங்கிகள் வீசியிருந்த குண்டுகள் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளங்களை அங்கிருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் பார்வையிடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த சிதைவுகள் எல்லாம் வீடுகளிலும் இரும்பு கம்பிகளிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிதைவுகளுக்கு காரணம் பாகிஸ்தான்
பீரங்கிகள் மூலமாக நடத்தியிருந்த தாக்குதல், பீரங்கி தாக்குதல் மூலமாக வீடுகளை இடிய செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி இருக்கின்றது. பாகிஸ்தானுடனான ராணுவ மோதல் முற்றியுள்ள நிலையில்தான் போராக இது பரிணமிப்பதற்கான அனைத்து அறிகுறிகளும் தென்பட்டு விட்டன. இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு முப்படை தளபதிகள் விரைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பான விவரங்களையும் அடுத்தடுத்து நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். ராணுவ தரப்பிலிருந்து இந்திய மக்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் பதிவிட்டு வருகின்றோம். தொடர்ந்து இந்த தாக்குதலானது தீவிரமடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான், பெஷாவர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் பல இடங்களிலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நேரடியாக துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பெஷாவர் உள்ளிட்ட நகரங்களில் எல்லாம் இன்று அதிகாலை முதலே துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், துப்பாக்கிகள் மூலமாக சண்டை என்று பல்வேறு நிலைகளில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இந்த மோதல்கள் முற்றியுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் தொடர்பாக முப்படை தளபதிகளும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் பிறகு உரிய உத்தரவுகள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பிறப்பிக்கப்படும் எனவும் அதன் மூலமாக தாக்குதல் இன்னும் வேகம் எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.